எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில நீங்க இருக்கும்போதும், உங்களுக்கு யாருமே இல்லையே ஹெல்ப் பண்றதுக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நீங்க இருக்கும்போது, உங்களுக்கு உங்களாலேயே ஹெல்ப் பண்ணிக்க முடியல அப்படின்ற ஒரு பட்சத்தில, அடுத்தவங்க மட்டும் நம்மளுக்கு எப்படி உதவி செய்வாங்க அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ மத்தவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்றதுக்காக அவங்க மேல நம்ம கோவப்படுறதுக்கும், வருத்தப்படுறதுக்கும் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு நியாயமே இல்ல. இத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, யாரையும் உங்களோட இக்கட்டான சூழ்நிலையில நீங்க எதிர்பார்த்து நிக்க மாட்டீங்க, வருத்தப்பட மாட்டீங்க. உங்களோட வாழ்க்கைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல நண்பனும் நீங்க தான், நல்ல எதிரியுமே நீங்க தான். ஸோ நீங்க உங்களுக்கு எதிரியா இருக்கணுமா, நண்பனா இருக்கணுமா அப்படின்றத நீங்க தான் நல்லா யோசிச்சு பார்த்து முடிவெடுக்கணும். உங்களுக்கு நீங்க நல்ல நண்பனா மட்டும் இருக்கீங்க அப்படின்னு கொஞ்சம் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல திங்க் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அந்த பிரச்சனைய சரி செய்றதுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். ஒருவேளை நீங்க எதிரி மாரியே உங்கள மத்தவங்க தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாரி நீங்க ட்ரீட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல நீங்க தான் ரொம்ப மேலும் மேலும் கஷ்டப்பட்டு நிப்பீங்க விட தெரியாம. எப்பவுமே நம்மளோட பிரச்சனைக்கான முடிவு நம்மகிட்ட தான் இருந்து முடியும் அப்படின்றதையும் நினச்சிக்கோங்க. அதே பிரச்சனைக்கு ஆரம்பமும் நம்ம தான் அப்படின்றதையும் உங்கள் லைஃப்பில் மறந்துடாதீங்க. ஒரு சில ஸ்டேஜில் நீங்கள் எல்லாத்தையுமே நம்ம லைஃப்பில் இழந்துட்டோமோ அப்படின்னு ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது கூட எதுக்காகவும் தளர்ந்து போகாதீங்க. எதனால் அப்படின்னா, இப்போ மரம் கூட எல்லா இலையும் உதிர்ந்து ஒரு ஸ்டேஜுக்கு போய் திரும்ப பார்த்தீங்கன்னா அது தழுத்து வரும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் வந்தாலுமே நம்ம மனம் தளராமல் அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி மட்டும் நம்ம யோசித்தோம் அப்படின்னா உண்மையாகவே நம்ம லைஃப் நல்லா இருக்கும். ஒரு சாதாரண மரமே அந்த அளவுக்கு இருக்கும்போது, நம்ம மனுஷங்க நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 6 அறிவு கடவுள் கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம அறிவையும் புத்தியும் எந்த அளவுக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு தெளிவான முடிவை எடுக்கக்கூடிய அறிவுமே நம்மக்கிட்ட இருக்குது. அப்படின்றப்போ அதை கரெக்டாக நம்ம தான் யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்மளோட லைஃப்பில் நம்ம நிறையா கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அனுபவித்து முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு எந்த ஒரு முடிவையுமே பார்த்திங்கன்னா பெர்ஃபெக்டாக எடுக்கிறதுக்கான அந்த தெளிவான ஒரு மனம்ன்றது நம்மளுக்கு கிடைக்கும். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம தடுமாறி பல இடத்துல அடிபட்டு தான் அடுத்த ஸ்டேஜுக்கு வருவோம். நம்ம மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் அப்படி தான் வந்திருப்பாங்க. ஒருவேளை அவங்க அந்த மாதிரி வரலனாலுமே பார்த்திங்கன்னா, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு டைமிங் வரும். அந்த டைம் வர்ற வரைக்கும் நம்ம தான் வெயிட் பண்ணணும். ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளே நேருக்கு நேராக பார்த்துருப்போம். ஒரு நல்ல ஸ்டேஜில் இருந்தவங்க டக்குன்னு கீழே இறங்கி போனதும், ஒரு மட்டமான ரேஞ்சில் இருந்தவங்க டக்குன்னு உயர போனதுக்கும் காரணம் அவங்கவுங்க வெற்றி தோல்விக்கு அவங்கவுங்க மட்டுமே காரணம் அப்படின்றதையும் உங்கள் லைஃப்பில் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளோட தன்மானத்தை விட்டு கொடுத்து தான் ஒரு சில விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா, அது நம்மளுக்கு கிடைக்கவே வேண்டாம் அப்படின்றத நீங்கள் தெளிவாக யோசித்து முடிவெடுங்க. நம்ம லைஃப்பில் நம்ம செய்கிற நல்லதும் கெட்டதும் பார்த்திங்கன்னா, நம்ம காலம் குறித்து வச்சுட்டே தான் இருக்கும். ஒரு டைமில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கே அதை திருப்பி கொடுக்கும். ஸோ யாருக்குமே எந்த நொடியுமே நிரந்தரம் கிடையாது. அதில் சந்தோஷம் இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் அது கண்டிப்பாக மாறும் அப்படின்றத யாருமே மறக்காமல் இருந்தோம் அப்படின்னா, யாருமே ஒரு விஷயத்த யோசித்து ரொம்ப பெரிய அளவில் கஷ்டப்பட மாட்டோம். இந்த நிமிஷம் நம்மளுக்கு தொலைஞ்சு போயிட்டா அடுத்த நிமிஷம் கண்டிப்பாக மாறும் அப்படின்ற நம்பிக்கை எல்லாருக்கும் எப்படி இருக்கோ, அதே மாதிரி அவங்களோட வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு கஷ்டமும் பார்த்திங்கன்னா நிரந்தரம் கிடையாது. நம்ம ஒருத்தங்க கிட்ட போய் உதவி கேட்குற அளவுக்கு நம்ம எப்போதும் நின்ற மாட்டோம் அப்படின்றதையும் உங்கள் மெயினில் வச்சுக்கோங்க. எப்போவுமே நம்ம அடுத்தவங்களுக்கு அதுக்காக உதவி செய்யாமலும் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம செய்கிற உதவி பார்த்திங்கன்னா எதிர்பாராத விதத்தில் நம்மளுக்கு என்றைக்கும் ஒரு நாள் கண்டிப்பாக நன்மையை தரும் அப்படின்றத மறந்துடாதீங்க. நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சால் கண்டிப்பாக நம்ம யார்கிட்டையும் போய் ஹெல்ப்